முன் தமிழர் திருநாளாம் தை திருநாளில் பொங்கலோ பொங்கல் என்று உங்கள் மகிழ்ச்சி பொங்கி வழிய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பார் பிறந்ததை பகலறியும், கார் பிறந்ததை கடலறியும், தேர் பிறந்ததை தெருவறியும், ஊர் பிறந்ததை உலகறியும். தமிழே, நீ பிறந்ததை யார் அறிவார்? நான் அறிவேன். உன் சீரையும் சிறப்பையும் நான் அறிவேன். உன்னை பணிந்து அவையோரையும் பணிந்து என் உரையை துவங்குகின்றேன். யானைக்கு கரும்பாய், சேனைக்கு இரும்பாய், தித்திக்கும் தெல்லமுதாய், திகட்டாத நவரசமாய் எனக்கு அமைந்த தலைப்பு தமிழும் தமிழர் மாண்பும். இக்காலகட்டத்திற்கு ஏற்ற தலைப்பு. ஏனென்று தெரியுமா? இளைஞர்கள் தமிழை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் இதை பேச வந்துள்ளேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் என்று பாரதிதாசனார் தமிழை தன் உயிர் கீடாக வைத்திருந்தார். அவருக்கு தெரிந்திருக்கிறது தமிழ் என்பது திகட்டாத தெல்லமுது. ஆணுக்கு உண்டு சதி, பெண்ணுக்கு உண்டு பதி, தமிழுக்கு உண்டு கதி என்பார்கள். கதி என்றால் கம்பராமாயணமும் திருக்குறளும். இவ்வுலகமே 2012 அழியும் என்று கருதும் பொழுது ரஷ்யாவில் உலகின் தலை சிறந்த புத்தகங்களை ஒரு அரண்மனையில் சேமித்து வைத்தனர். அவ்வரையில் இருந்த 2 புத்தகங்கள் தான் கம்பராமாயணமும் திருக்குறளும் ஆகும். நீங்கள் நினைக்கலாம் ஏன் தமிழ் புத்தகங்களை சேமிக்க வேண்டும் என்று. இவ்வுலகமே அழியினும் மீண்டும் உலகை உருவாக்கி தமிழ் பண்பாட்டை விதைப்பதற்காகத்தான் கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் அவர்கள் சேமித்து வைத்துள்ளனர். இப்பொழுது புரிகிறதா தமிழின் சிறப்பு? இந்த உலகமே தான் யார் என்று தேடிக்கொண்டிருந்த பொழுது சங்க இலக்கியங்கள் என்று 8 தொகையும் 10 பாட்டையும் 20,000 அடிகளுக்கு மேல் ஏற்ற வைத்த மொழி நம் தமிழ் மொழியே. ஏன் இந்த உலகமே குழந்தை பருவத்தில் தவழ்ந்து கொண்டிருந்த பொழுது தொல்காப்பியரை தொல்காப்பியத்தையும், அகத்தியரை அகத்தியத்தையும், ஏன் திருவள்ளுவரை திருக்குறள் என்னும் ஒரே நூல் மூலம் உலக மக்களை புகழை பெற்ற தமிழ் மொழி தாயே, உன்னை நான் வணங்குகின்றேன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாரதியார் பாராட்டி, மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மாத்தமிழ் கீழில்லை என்றுரைப்போம் என்று. மங்கை ஒருத்தி தரும் சுகம் மட்டுமல்ல, எவராலும் தரக்கூடிய சிற்றின்ப சாரல் கூட எங்கள் அன்னை தமிழ் கீழில்லை என்றுரைப்போம் என்று தாசன் சீராட்டி, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரே வாசகத்தின் மூலம் உலக மக்கள் அனைவர் மனத்திலும் குடிகொண்ட என் அன்னை தமிழே, உன்னுடைய புகழை நான் என்னவென்று சொல்வது தெரியுமா? என்னவென்று சொல்வதம்மா, வஞ்சி தமிழ் பேரழகை என்றுதான் எனக்கு பாட தோன்றுகிறது. கொன்றன்னை இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும் என்று வள்ளுவ பெருந்தகை கூறியதும், செஞ்சோற்று கடந்தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா என்று சீர்காழியார் பாடியதும் ஒரே கருத்து தான் தெரியுமா? இவை கால மாற்றத்திற்கேற்ப மாறியுள்ளனவே தவிர கருத்துக்கள் மாறப்படவில்லை. இதைத்தான் அன்றைக்கே பழையன கழிதலும் புதியன புகுதலும் வடு அல்ல, கால வகையே என்று நன்னூல் குறிப்பிடுகிறது. சரி, தமிழை பற்றி பார்த்தோம். தமிழர் மாண்பை பற்றி பார்ப்போமா? தமிழர் மாண்பு புறநானூறு, 8 தொகை, 10 பாட்டு என்று அனைத்திலும் கூறப்பட்டுள்ளது. எப்படி என்று தெரியுமா? ஈயென இரத்தல் இழிதன்று அதை ஈயேன் என இரத்தல் இழிது என்று ஈகை பண்பையே ஒரு படி மேலே சொன்ன மொழி நம் தமிழ் மொழி. இசைத்தமிழ். நடிப்பும் கூத்தும் சேர்ந்ததை நாடகத்தமிழ் என்பார்கள். முடிக்கும் 3 முத்தமிழே என்று முத்தமிழில் ஏதாவது ஒரு தமிழாவது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும்